பெஸ்டோ பெஸ்டோ பேசுகிற இந்தியா நாடு இந்தியா நாடு முழுவதும் அமைச்சர்கள் பூரா வெளிநாட்டில் போய் பில்டிங்கை நாக்கு போட்டு நக்கி கொண்டே இருக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர் இது 3வது நாள் கணக்கு. அவன் அங்கே நக்கி முடித்ததும் தமிழ்நாட்டில் நக்கியே போகும். எல்லா பில்டிங்கும் நக்கியே போகும். சோழி முடியும். புரியுதா? புரிஞ்சிக்கோ. ஆணலை பெண்ணலை கடலுக்குள்ள சேர்ந்துருச்சு. பெண்ணும் ஆணும் ஆணால சேர்ந்துருச்சு. அப்போ பில்டிங்கி இவனுக்கு கெட்ட அரசியல்வாதி பல கோடி எல்லாரும் கெட்ட பில்டிங்கி நாக்கு போட்டு நக்குன மாதிரியே போயிடும். நாக்கு போட்டு நக்கிக்கோங்கடா ஆணும் பெண்ணும். ஐயா 3வது நாள் கணக்கு துல்லியமாக போட்டு முடிச்சிட்டார். 3வது நாள் கணக்கு துல்லியமாக போட்டு முடிச்சிட்டார். நாக்கு போட்டு நக்குடா எம்எல்ஏ, நீ மாளிகை மில்லு தொழிற்சாலை கட்டினது எல்லாம் இந்தியா நாடு முழுவதும் எம்எல்ஏ நாக்கு போட்டு கீழே இருந்த மேலே வரைக்கும் நீ எவ்வளோ கட்டியிருக்கியோ நாக்கு போட்டு நீ உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி பிள்ளைய பேரம்பேத்தி வரைக்கும் நக்குடா. 4 வீலர் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நாக்கு போட்டு நக்கி கையில் வச்சுக்கோ. புரியுதா? அடுத்தாப்புல பஞ்சாயத்து போட்டு தலைவர்கள் எல்லாருமே தலைவர் உபதலைவர் வார்டிலிருந்து ஆணும் பெண்ணும் நாக்கு நீயா போட்டு நக்கி வச்சிக்கோ. ஏன்னா கணக்கு கொடுத்துருக்கீல, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பணம் காகிதம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குன்னு ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு எல்லா அமைச்சர்களும் கொடுத்துருக்க. அதனால் எல்லா அமைச்சர்களும் நாக்கு கீழே போட்டு பூமியிலேருந்து உன் சோறு எங்கே வரைக்கும் வளர்த்துருக்கிய பில்டிங்கு அது வரைக்கும் நக்கிக்கோடா. வாரிசு வரைக்கும் குடும்பமே நாக்கு போட்டு நக்கிக்கோன்ட்டார் ஐயா. முக்கால் சத்தியம்.